ரமேஷ், தற்பொழுது தீபாவும் அவருடைய கணவரும் இல்லத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்களே, நிலைமை என்ன? அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தீபாவுடைய கணவர் மாதவனும் குறிப்பாக தீபா அவர்களுக்கு குறிப்பாக தீபாவை மறக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அவர்களுக்குள்ளே ஒரு சிலருக்குள் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அறையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உள்ளே அவர் போர்டு விட்டு தற்போது அவர் வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரமேஷ், வெளியில் வந்திருக்கக்கூடிய தீபா செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதா? அவர் எதற்காக தடுக்கப்பட்டார், அங்கே என்ன நடந்தது என்பதை விவரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. ஒட்டுமொத்த மீடியாக்களும் அவருடைய பேட்டிக்காக தான் காத்திருக்கிறார்கள். முதலில் தீபா தான் வந்திருக்கிறார். தீபாவுக்கு இதுபோன்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டுவிட்டது என்று அறிந்து தற்பொழுது அவருடைய கணவர் மாதவனும் தன்னுடைய ஆதரவாளருடன் வந்திருக்கிறார். இருவரும் தற்பொழுது வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேதாந்த நிலையத்திலிருந்து 50 அடிக்கு போலீஸ் பேரிகார்டு ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றுவட்ட சாலைகளிலும் பல்வேறு இடங்களில் பேரிகார்டுகள் போட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாண்டி உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. தற்போதும் அந்த பேரிகார்டுகள் தொடர்கின்றன. அதே செக் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய முதல் செக் போஸ்ட் ஜெயலலிதாவுக்கு அறிவிக்கக்கூடிய முதல் செக் போஸ்ட் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் குறிப்பாக காவல்துறையினர் அவர்களை கொண்டு வந்து அழைத்து வந்து அமர்ந்திருக்கார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் நேரடியாக காட்டலாம். அவருடைய ஆதரவாளர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தீபாவுக்கு ஆதரவான கோஷங்களையும் குறிப்பாக வேறு சசிகலா அணியினருக்கு எதிரான கோஷங்களையும் தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார்கள். காயத்ரி, தற்போது தீபா செய்தியாளர்களை சந்திப்பதற்காக ஆயத்தமாகி வருகிறார். ரமேஷ், இந்த நிலையில தீபா உள்ளே சென்று எவ்வளவு மணி நேரம் ஆன பிறகு வெளியே வந்திருக்கிறார்? கரெக்டாக அவர் 9 மணிக்கு அவர் சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திற்கு பிறகு அவர் வெளியே வந்திருக்கிறார். 2.5 மணி நேரமாக அவர் உள்ளே விடுங்கள் என்று சொல்லி போராடி இருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்திருக்கிறார். ஆனால் தீபக் சொல்வது அவருக்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த போலீசாரர் இல்லத்தை பொறுத்தவரை ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய தனியார் பாதுகாப்புடைய வசம் இருக்கிறது. அவர்கள் நினைத்தால்தான் உள்ளே செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தீபா உள்ளே சென்றாரா செல்லவில்லையா என்பது தீபா பேசும்போதுதான் நம்மளுக்கு தெரிய வரும். தீபக் சொல்வது அவர் உள்ளே சென்றார் என்று சொல்லியிருக்கிறார், பேசினேன் என்று தீபக் சொல்லியிருக்கிறார். ஆனால் தீபக் பல முறை போலீசாரர் இல்லத்திற்கு உள்ளே செல்வதும் வெளியே வருவதும் நாம் அவ்வப்போது பார்த்திருந்தோம். குறிப்பாக ஜெயலலிதா மறைந்த போது கூட இறுதிச் சடங்கின் போது சசிகலாவுடன் அவர் இருந்தார். குறிப்பாக அந்த இறுதிச் சடங்கில் சில செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் கூட தீபக் மட்டுமே பங்கேற்றிருந்தார். தீபா பங்கேற்காமல் இருந்தார். கடந்த 6 மாத காலமாக பல்வேறு புகார்களை குறிப்பாக தீபா தெரிவித்து வந்தார். குறிப்பாக சசிகலாவுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் அவர் தற்பொழுது அந்த வீடு சொந்தம் என்று கேட்டிருந்தார். இந்த வேதா நிலை வீடை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவும் அவருடைய அம்மா சந்தியாவும் ஒன்றாக வாங்கியதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 1960களில் இந்த சொத்து வாங்கப்பட்டிருக்கிறது.